நம்மை நேசிக்கும் ஒரு பெண் நம்மை விட்டு பிரியாத அளவுக்கு நம்மை நேசிப்பதால் அவள் எப்போதும் நம்மிடமிருந்து வெளியேற மாட்டாள் என்று கருதுகிறோம். இதன் விளைவாக நாம் அவளை புறக்கணிக்க தொடங்குகிறோம். சில சமயங்களில் அவளிடம் கடுமையாக பேசுகிறோம். அதீத அன்பின் காரணமாக அவள் அமைதியாகிறாள். ஆரம்பத்தில் அவளிடமிருந்து அழைப்பு வருவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கிறோம். குறுஞ்செய்தி அனுப்புவது முதல் அன்று என்ன ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டும் என்பது வரை அவள் சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் பின்னாளில் அவள் நமக்கான பின்னர் அவளுக்கான குறைந்த அளவு நேரத்தை கூட ஒதுக்க மறுக்கிறோம். அவளை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு சிறுமைப்படுத்துகிறோம். அவள் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான எந்த வசதியையும் அவளுக்கு கொடுப்பதில்லை. அவள் நம்மை விரும்புகிறாள், நம்மை விட்டு விலக மாட்டாள் என்று தெரிந்ததனால் சில சமயங்களில் தேவையில்லாத செயல்களை கூட நாம் செய்கிறோம். கடைசியாக அவள் உங்களை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லும் போது கூட அவள் எங்கே போக போகிறாள், திரும்பி வருவாள் என்று நம்மை நாமே நினைத்து பெருமைப்படுகிறோம். நமது தவறுகளை உணரும் முன்னர் அதையே திரும்ப திரும்ப செய்யும் போது அவள் திரும்பி வரக்கூடாது என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பாள். அப்போதுதான் நாம் தவறவிட்டது ஒரு விலைமதிப்பற்ற பெண் என்பதை நாம் உணர்கிறோம். அவள் அவளுக்கான சிறந்த ஒருவரை கண்டுபிடித்து அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தால் அவள் ஒரு நல்ல பெண் இல்லை